முதல் விஷயம், அதிகப்படியான நரகவாதிகளை விடுதலை செய்யக்கூடிய நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஹதரத் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளிலே நரகவாதிகளுக்கு விடுதலை தருவதை போன்று ஒரு நாள் இல்லை. இந்த நாளில்தான் அதிகப்படியான நரகவாதிகளுக்கு அல்லாஹ் விடுதலையை வழங்குகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொன்னார்கள் நபிகள். ஃபஇன்னஹு லயத்னு சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா. இந்த நாளிலே தன்னளவில் நெருங்கி வரக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹ் பூரிப்படைகிறான். அவர்களை கண்டு, அவர்களுடைய நல்ல அமல்களை கண்டு அல்லாஹ் சந்தோஷமடைகிறான். இன்னும் சொல்ல போனால் மலக்குகளிடத்திலே பெருமையாக பேசுகிறான். இந்த மனிதர்களை பார்த்தா நீங்கள் படைக்க துவங்கும் பொழுது சண்டை போட்டு இரத்தத்தை ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் பகையோடு வன்மத்தோடு வாழக்கூடியவங்களையா யா அல்லாஹ் நீ படைக்க போகிறா என்று கேட்டீங்களே, பாருங்க என் அடியார்களை இந்த நாள், இந்த அரஃபாவின் நாளில் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். அதிலும் குறிப்பாக இந்த அரஃபாவுடைய தினத்திலே உலகெங்கிலும் இருந்து வந்த ஹாஜிகள் எப்படி சங்கமித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். என்ன முழக்கத்தோடு நிற்கிறார்கள் பாருங்கள், என்ன கோரிக்கையோடு நிற்கிறார்கள் பாருங்கள். ஒரே உடை தரித்து, ஒரே முழக்கத்தோடு, ஒரே கோரிக்கையோடு பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி கொண்டு நிற்கிறார்களே. இவர்களை பார்த்தா சொன்னீர்கள் நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு இரத்தத்தை ஓட்டிக்கொண்டு வன்மத்தோடும் வெறுப்போடும் பகையோடும் வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குகளிடத்திலே கேட்பதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த நாளில் அல்லாஹ்வை நெருங்கி நிற்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானான், ஃபயகூலு மாதா அராதஹா உலாய். இந்த நாளின் மகத்துவத்தை புரிந்து, இந்த நாளின் சிறப்பை உணர்ந்து, நல்ல அமல்களை செய்து அல்லாஹுவோடு நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்ற தேட்டத்தோடு இருக்கிறார்களே இந்த மக்கள், இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இவர்களின் கோரிக்கை என்ன, இவர்களின் தேவை என்ன என்று அல்லாஹ் கேட்பதாகவும் அந்த கோரிக்கைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி தருவதாகவும் இந்த நாளிலே அல்லாஹ் சொல்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹதரத் சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஆக அல்லாஹ் பெருமை பாராட்டுகிற நாள் இந்த அரஃபாவின் நாள் என்பதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் இந்த அரஃபாவின் நாள் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் அதிகப்படியான நரகத்திற்குரியவர்கள் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் விடுதலை கொடுக்கப்படுகிற நாள் இந்த அரஃபாவுடைய நாள் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, துவாவிற்கு சிறந்த நாள் இந்த அரஃபா நாளை விட வேறு பெரிய நாளை நாம் பார்க்க இயலாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை திருமதி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துவாக்களிலேயே சிறந்த நாள், சிறப்பாக துவா செய்வதற்குரிய நாள் எந்த நாள்? அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ்விடத்திலே அவ்வளோ பெரிய மகிமை உண்டு, அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, அங்கீகாரம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. இந்த நாளில் கேட்குற துவாலையே பெஸ்ட் துவா என்ன தெரியுமா? இந்த நாளில் ஓதக்கூடிய துவாக்கள்லேயே ரொம்ப சிறப்பான துவா என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ரொம்ப சிறப்பான துவான்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அன வ நபியூன கபிலி, நானும் இதை தான் ஓதினேன் இந்த நாளிலே, எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் இந்த துவா தான் ஓதினாங்க. அரஃபா நாளில் கேட்குற நீங்கள் எக்கச்சக்கமான கோரிக்கை வச்சுருப்பீங்க, உங்கள் தேவைகள் இருக்கும், உங்கள் கஷ்டம் இருக்கும், உங்களுடைய மனக்குமுறல்கள் இருக்கும், உங்களுடைய நெருக்கடிகள் இருக்கும், எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் கேட்குறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான துவா எதுன்னா இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டித்தரப்பட்ட ஒரு துவா இது. எனவே துவாவிற்கு சிறந்த நாள் அரஃபா. அந்த அரஃபாவில் கேட்கக்கூடிய துவாவிலேயே சிறந்த துவா எது என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, இந்த அரஃபாவை பற்றி நமக்கான முக்கிய செய்தி என்னவென்றால், ஷைத்தான் இழிவடையக்கூடிய நாள் இது. ஷைத்தானுக்கு கடுமையான அவமானம் ஏற்படக்கூடிய நாள் இது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹதரத் சய்யிதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அரஃபாவுடைய நாளிலே ஷைத்தானுக்கு ஏற்படுவதை போன்று உண்டான சிறுமை, அவமானம், உச்சகட்டமான கேவலம் வேறு எந்த நாளிலும் ஏற்படுவது இல்லை.
அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லா, ஷைத்தானுக்கு சிறுமையை அல்லாஹ் கொடுக்குறான், அவமானத்தை கொடுக்குறான், கேவலத்தை கொடுக்குறான்னா எதனால், ஏன் இப்படி அந்த அரஃபா நாளில் அவனுக்கு அப்படிப்பட்ட அவமானம் கிடைக்குது, அப்படிப்பட்ட கேவலம் ஏற்படுது, என்ன காரணம்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லாம ரஆ மின் தனஸ்ஸுலிர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய நாள் என்று. அந்த அருளை இறங்குறத அவன் பார்க்குறான், அதனால தான் அவனுக்கு அவமானமாக இருக்குது, அதனால தான் அவனுக்கு கேவலமாக இருக்குது. இந்த அருளை விட்டு மனிதர்களை எல்லாம் தள்ளி விடலாம் நினச்சவன், இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்களே, இந்த அருள்லேருந்து தூரம் போயிடுவாங்கன்னு நினச்சவன், ஆனால் எல்லாரும் அல்லாட்ட கையேந்தி உட்கார்ந்துருக்காங்களே, எக்கச்சக்கமான மக்கள் நோன்பு வச்சுருக்காங்களே, எக்கச்சக்கமான மக்கள் துவாவில் இருக்கிறாங்களே, பாவ மன்னிப்பில் இருக்கிறாங்களே, களிமாக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இந்த அருளை விட்டு தூரம் போயிட மாட்டாங்களான்னு தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அதில் ஒட்டி நிற்கிறாங்களே என்று அவமானப்பட்டு கேவலப்பட்டு சிறுமைப்பட்டு போவான் ஷைத்தான் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருள் மட்டும் இறங்கவில்லை, ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, வதஜாவஸல்லாஹு அனித் துனூபில் இதாம், மனிதர்கள் செய்த பெரிய பெரிய பாவங்களை அல்லாஹ் இந்த நாளிலே மன்னிக்கிறான், அந்த மனிதர்களிடத்திலிருந்து அதை கழுகி எடுக்கிறான், அதை தூய்மைப்படுத்துகிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனாலே அவனுக்கு கேவலம் ஏற்படுகிறது, அவமானம் ஏற்படுகிறது. ஏன்னா பொதுவாகவே ஷைத்தான் தீமைகளை மனிதர்களை செய்ய வைக்கக்கூடியவன், நன்மைகளின் பக்கம் மனிதர்கள் நகர்ந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவன். தொழுவதற்கு முயற்சியும் எண்ணமும் இருந்தாலும் எப்படியாவது இதை தடுத்து விட மாட்டாமா என்கின்ற தீராத எண்ணத்தோடும் அந்த ஒரு நோக்கத்தோடுமே சுத்தி கொண்டிருக்கக்கூடியவன் ஷைத்தான். ஆனால் இந்த நாளில் அல்லாஹ்வின் அருளும் இறங்குகிறது, மனிதர்கள் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இதிலிருந்து எப்படா இவங்களை நம்ம வெளியேற்றுறது என்ற எண்ணத்தோடு அவமானத்தோடு அவன் நிற்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த 3 விஷயங்களும் இந்த அரஃபாவுடைய நாளிலே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரஃபாவை பொறுத்தவரை அன்பான சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளுக்கும் சிறப்பு உண்டு, அரஃபா என்கின்ற இடத்திற்கும் சிறப்பு உண்டு. இது அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அரஃபாவுடைய நாள் என்றால் நாம் இன்றைக்கு நிறைய நபர்கள் குழம்பி போகிற இடம் இதுதான், நிறைய நபர்கள் குழம்பி போகிற இடம் இதுதான். அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அரஃபாவிற்கு 2 சிறப்பு இருக்கிறது. அரஃபா நாளுக்கும் சிறப்பு இருக்கிறது, அரஃபா என்கின்ற மைதானத்திற்கும் சிறப்பு இருக்கிறது. இந்த 2ஐயும் ஒருமிச்சு கூடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஹாஜிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அரஃபாவினுடைய நாளினுடைய சிறப்பும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அந்த இடத்தினுடைய மகிமையையும் அந்த சிறப்பையும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஏன்னா ஹஜ்ஜுக்கு போனதே அந்த அரஃபாவில் இருக்கிறதுக்கு தான். அந்த அரஃபாவில் இல்லாட்டி ஹஜ்ஜே கூடாது. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் என்றால் என்ன? அரஃபா மைதானத்தில் தங்கியிருப்பது. நேற்றைய தினம் ஹாஜிகள் எல்லாம் அங்கே தங்கியிருந்தார்கள். நம்மிலே பலர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். திரும்பிய பக்கமெல்லாம் இதே முழக்கம்தான். தல்பியா சொல்லிக்கொண்டு அங்கும் இங்கும் சுத்தி கொண்டே வந்தார்கள் அந்த வெள்ளை உடை தரித்து. ஹஜ்ஜிலே அரஃபா தான் முக்கியம், அரஃபால தங்கியிருக்கிறது தான் முக்கியம். அப்போ ஹாஜிகளுக்கு அந்த நாளின் சிறப்பும் கிடைக்கும், அந்த இடத்தினுடைய சிறப்பும் கிடைத்துவிடும். 2மே ஒருமிச்சு கூடி கிடைச்சிடும். வச்சுக்குங்க. இப்போ ஹஜ்ஜிக்கு போகாத நம்மளை மாதிரி இதை மாதிரி உலகத்தில் எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அரஃபாவின் நாளின் மகத்துவம் கிடைக்கும், இடம் கிடைக்காது. இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். நம்மள நிறைய பேர் அறிவார்ந்த முறையில் பேசுவதாக நினைத்து கொண்டு இப்படி பேசுவதுண்டு. ஹஜ்ஜில் எல்லாரும் ஹாஜிகள் இருக்கிற அந்த நாள் தானே அரஃபா, அன்னைக்கு தானே நம்ம இங்கே நோன்பு இருக்க முடியும். அது எப்படி அதை விட்டுட்டு அடுத்த நாள் அல்லது அடுத்தடுத்து எப்படி என்றெல்லாம், அதாவது லாஜிக்காக ஒரு அறிவார்ந்த முறையில் பேசுவதை போன்று நாம் நினைத்துக் கொள்கிறோமா என்று தெரியவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அரஃபா என்ற நாள் என்றால் என்ன தெரியுமா? ஹாஜிகள் ஹஜ்ஜில் ஒன்று கூடுகிற நாள் என்பது கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்குமான செய்தி என்னன்னா, அரஃபா என்றால் துல்ஹஜ்ஜின் 9வது நாள், அவ்வளவுதான். துல்ஹஜ் பிறையினுடைய 9வது நாள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்பதை ஹதீஸ் சொல்கிறது. அபூதாவுதிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. யஸூமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஸ்அ தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. 9வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு 9, நாம் பார்த்ததன் பிரகாரம் பிறை கணக்கிலே நமக்கு 9. சர்வதேச பிறை ஒரே பிறை தான் என்பதை நாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. நேற்று காலையில் ஹஜ்ஜில் எல்லாத்துக்கும், ஹஜ்ஜுக்கு போன எல்லா ஹாஜிகளுக்கும் நேற்று அரஃபா. நேற்று காலையில் தான் அவங்களுக்கு அரஃபாவுடைய நாளே துவங்குது. ஆனால்
சைனா போன்ற நாடுகளிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த சமயம் மதியானத்துக்கு மேலே. இன்னும் சொல்றேன் கேளுங்க, அன்னைக்கு நேற்று காலையில் தான் அரஃபா துவங்குது மக்கா போன்ற இடங்களிலே. அன்னைக்கு அவங்களுக்கு அரஃபாவுடைய நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் யுஎஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முந்தின நாள் ராத்திரியில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அந்த டேக்குள்ளேயே வரல. இப்போ இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரே அரஃபா ஒரே நாள் தான் என்று ஒரே உலகத்துக்கு ஒட்டுமொத்தத்திற்கும் ஒன்று என்று கணிக்க முடியும்? அப்போ இந்த புரிதலே அடிப்படையிலே தப்பு இருக்குது. எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் என்று பிறை பார்த்தோமோ அன்றிலிருந்து 9வது நாள் எதுவோ அதுவே அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவின் நாளில் நோன்பு வைப்பதும், அந்த நாளில் சிறப்பாக நாம் நல்லமல்கள் செய்வதும், அந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே நல்ல சில ஹைர்களை, பரக்கத்துகளை, இஸ்திக்ஃபார்களை செய்வதும், நல்ல விஷயத்தை கேட்பதும், அல்லாஹ்விடத்திலே அவன் சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பை தேடுவதும் நமக்குரிய கடமை என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் 9வது நாள் இன்று இருக்கிறோம். இது நமக்கான அரஃபாவுடைய நாள். நமக்கான அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளில் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம், அரஃபா நாளிலே ஒரு சிறப்பான ஒரு பேருரையை ஆற்றினார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய மஸ்ஜிதுகளுடைய முகப்பிலேயே எழுதி தொங்கவிடப்பட்டிருக்கிறது, இறுதி நபியின் இறுதி பேருரை, பெருமானாருடைய கடைசி உரை. ஒரு நீண்ட பெரிய பல விஷயங்களை உள்ளடக்கி பல்வேறு விதமான முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை, செய்திகளை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உயர்ந்த லட்சியத்தோடும் உயர்ந்த குறிக்கோளோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உரை. அந்த உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் வைத்துத்தான் ஆற்றினார்கள். அரஃபா மைதானத்தில் வைத்து எல்லாரும் நின்றாங்க சுத்தி. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள். சில அறிவிப்புகளில் சொல்லப்படுகிறது 1,24,000 சஹாபாக்களுக்கு மேலாக இருந்தார்கள் என்று. எல்லாத்துக்கும் மத்தியில் வச்சு உரையாற்றினார்கள். எல்லாமே தொட்டு வைத்தார்கள். ஆனால் நபிகள் தொட்டு வைத்தாலும் அதிலே ஆழமான அர்த்தங்களும் சமூகத்திற்கு காலத்திற்கும் தேவைப்படக்கூடிய செய்திகளும் உள்ள அடங்கி இருந்தது. நான் 1-2 மட்டும் நான் அங்கே அதிலிருந்து எடுத்து வைத்து பேசுகிறேன், நேரத்தின் அருமை கருதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய முக்கியமான விஷயம் அரஃபாவிலே, ஐயுஹன்னாஸ், ஜனங்களே, அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்தை சொல்கிறார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராமுன் இலா அன் தல்கு ரப்பக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எவ்வளவு மேன்மைக்குரிய மாதம், இந்த ஊர் எவ்வளவு சிறப்பிற்குரிய ஊர், இந்த நாள் அரஃபாவுடைய நாள், ஹஜ்ஜிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய 9வது பிறை இது. இந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பிற்குரிய நாள். அப்போ இந்த நாளின் சிறப்பு உங்களுக்கு எவ்வளவு மேன்மையானதோ, இந்த ஊரின் சிறப்பு எவ்வளவு மேன்மையானதோ, இந்த மாதத்தின் சிறப்பு எவ்வளவு மேன்மையானதோ, இதே போன்று உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்கும் வரை உங்களிலே ஒருவருடைய தன்மானம், ஒருவருடைய பொருளாதாரம், ஒருவருடைய மகிமை நிச்சயம் உங்களிடத்திலே மேன்மையானதாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் ஒருவருடைய தன்மானத்தை குலைத்து விடக்கூடாது. ஒருவருடைய அவருடைய இமேஜை உடைப்பதை போன்று உண்டான செயலை எப்பொழுதும் நீங்கள் செய்துவிடக்கூடாது. ஒருவருடைய மானத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் ஒருபொழுதும் ஈடுபட்டு விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லோரும் ஒரே தாய் ஒரே தகப்பனிடத்திலிருந்து வந்தவர்கள். நாம் எல்லோரும் ஆதமுடைய மக்களாகிய நாம், நமக்கிடையில எந்த பாகுபாடும் கிடையாது, நமக்கிடையில எந்த வேற்றுமையும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய பண்பு நம்மிடத்திலே இல்லை. நாம் எல்லாரும் ஆதமுடைய மக்கள். நமக்கு தந்தை யார்? பாபா ஆதம். நமக்கு தாய் யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். நமக்கு ரப்பு யார்? அல்லாஹ். இந்த விஷயத்திலே நாம் எல்லோரும் ஒருமையாக இருக்கிறோம். எனவே வேற்றுமைப்படுத்தாதீர்கள், உயர்வு தாழ்வு கற்பிக்காதீர்கள், ஏற்றத்தாழ்வு பார்க்காதீர்கள், பாகுபாடு பார்க்காதீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தின் முக்கிய கடமையாக பார்க்கப்படுகிற, சொல்லப்போனால் 5 பெரும் தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜின் சமயத்தில் அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு இந்த வார்த்தையை உலகத்திற்கு உரக்க பேசியிருக்கிறார்கள் என்றால், இதன் தேவையை உணர்ந்து உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் இந்த விஷயத்திலே கொஞ்சம் தடுமாறி விடுவார்கள். அந்த தடுமாற்றத்திலே முஸ்லிம்கள் பங்கெடுத்து விடக்கூடாது, அந்த தடுமாற்றத்திலே வழுக்கி முஸ்லிம்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா என்கின்ற நகரிலிருந்து, அந்த நகரத்தில் புனித இடமாக இருக்கக்கூடிய அரஃபா என்ற மைதானத்திலிருந்து, அதிலும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த மாதத்திலே, அந்த குறிப்பிட்ட நாளிலே இதை பேசினார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்குகிறது. இதை முதன்மைப்படுத்தி பேசியதனுடைய அவசியம் நமக்கு புரிகிறது. சமத்துவம், சமூக நீதி, எல்லாவருக்கும் எல்லாமும், உடை உடுத்திருக்கக்கூடிய உடையை வைத்து ஒருவரை தனிமைப்படுத்துதல் ஆகாது, அவர் உண்ணக்கூடிய உணவை வைத்து தனிமைப்படுத்துதல் ஆகாது,
சமூகத்திலே அவர் இருக்கக்கூடிய அந்தஸ்தை வைத்து அவரை பாகுபடுத்தக்கூடாது. தீண்டாமை என்பது மிகப்பெரிய பாவச் செயல் என்பதையெல்லாம் தமிழகம் போன்ற பல இடங்களிலே முற்போக்கு சிந்தனையாளர்கள் பேசியிருக்கிறார்கள். கடந்த ஒரு நூற்றாண்டு அல்லது 1.5 நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளுக்கு இடையில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த உலகத்திலே ஒருவர் தீண்டாமை கூடாது, சமூக நீதி வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கப்பட வேண்டும், சமூகத்திலே அவருடைய நிறத்தை வைத்து, மொழியை வைத்து, அவர் இருக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பை வைத்து ஒதுக்கி வைத்து வேறுபாடு காட்டக்கூடாது என்பதை உலகத்திற்கு உறக்கச் சொன்னார்கள் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள்தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து பேசினார்கள். அன்பான சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன், தீண்டாமையை எதிர்த்த மார்க்கம் இஸ்லாம், வேறுபாடுகளை களைந்த மார்க்கம் இஸ்லாம், பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம், ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற கற்பிதம் கூடாது என்று சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். இன்னைக்கு வரை அதான் சொல்லுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களில் சிலர் இன்னும் ஏற்றத்தாழ்வோடு தமக்கிடையிலே பார்த்து கொண்டும் பழகி கொண்டும் இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை. அபூதர் அல் கிஃபாரின்னு ஒரு சஹாபிங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒயிட்டா இருப்பார், நல்ல அவர் பார்க்கறதுக்கே ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம். அவரோடு பிலால் ரலியல்லாஹுவுக்கு பேச்சுவார்த்தை. பிலால் ரலியல்லாஹு பார்க்கறதுக்கு கண்ட கருப்பு இருப்பார். அபிசீனியாவினுடைய ஹபஷி இனத்தைச் சேர்ந்த ஒரு கருப்பின அடிமை வம்சத்திலே வந்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு நிறத்தால் கருப்பு, அபூதர் ரலியல்லாஹு நிறத்தால் வெளுப்பு. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது என்னமோ தெரியல, வார்த்தை தடித்து முத்தி போய் பிலால் ரலியல்லாஹு பார்த்து அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்ன சௌதா, கருப்பி பெத்த மகனே, உன் இனம் என்னது கருப்பு தானே, நீ கருப்பிலிருந்து வந்தவன் தானே என்ற வசைபாடுகளோடு அந்த வார்த்தையை சொன்னவொன்னே பிலால் ரலியல்லாஹுக்கு அப்படி நில குலைஞ்சு போனாங்க. சொன்னது 10ஓடு 11 அத்தோடு இதாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாயகத்தினுடைய தோழமையை பற்றி அவர் சொல்கிறார், ஏற்றுக்கவே முடியல, நேராக கிளம்பி அழுதுகிட்டே போயிட்டாங்க. ரசூல்லாட்ட போனாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூல்லா தனி இடம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பெரிய நெருக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த நெருக்கத்தை வைத்துத்தான், அந்த நெருக்கம் என்பதை தாண்டி சமூகம் எந்த அளவுக்கு பிலாலை ஒதுக்கி வைத்திருந்ததோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து அவரை நெருக்கி வைத்திருந்தார்கள். எனவேதான் இஸ்லாத்தின் உயர்ந்த பதவியான முஅத்தின் என்கின்ற பதவியை அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. நம்ம நினைக்கிறோம் முஅத்தின் என்கின்ற பதவி ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட பதவி, ரொம்ப உயர்ந்த பதவி அதுதான். சொல்ல போனால் இமாமை விட மேலானவர். நாளை மறுமையிலே அவருடைய கழுத்து தான் உயர்ந்து நிற்கும். உலகத்தில் யார் அசான் சொன்னாங்களோ, யார் மக்களை பள்ளியை நோக்கி அழைத்தார்களோ அவர்களுடைய கழுத்து தான் உயர்ந்து நிற்கும். இமாம்கள் கூட பின்னால் தான் இருப்பார்கள். சமூகத்திலே உயர்ந்த பொறுப்பை கொடுத்தாங்க பிலால் ரலியல்லாஹு. என்னப்பா அழுவுறேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அபூதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னையை பார்த்து, எங்கள் அம்மாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கூட்டு வாங்கினாங்க. கூட்டு வரப்பட்டார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறாங்க, அபூதர் வந்துட்டாங்க. என்ன அபூதர் என்ன சொன்னீங்க? ஐயர்தஹு பி உம்மிஹி, அவங்க அம்மாவை சொல்லி நீங்க அவரை குறைபடுத்தி பேசினீரா, சிறுமைப்படுத்தி பேசினீரா அபூதர்? ஆமா யாரும் சொல்ல, பேச்சுவார்த்தையில நான் சொல்லிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு சொன்னார். இந்த மேலாதிக்கம் இருக்கிறதே சில நேரத்திலே அது தலை தூக்கும். அந்த அந்த ஆணவம் இருக்கிறது பல நேரங்களில் அதை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்பொழுதுமே எழுந்து எழுந்து தன்னுடைய சுய முகத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தை சொன்னாங்க, இன்னக இம்ராஉன் ஃபீக ஜாஹிலியா, அறியாமை காலத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தாச்சுன்னு நினைச்சா இன்னும் இருக்க உங்கள்ட்ட அறியாமை. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அறியாமை காலத்தினுடைய மொத்த பழக்க வழக்கங்களும் அடித்து தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இன்னும் உங்கள்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பழக்கம். நிறத்தை வைத்து, குலத்தை வைத்து, பாரம்பரியத்தை வைத்து குறை கூறுவது என்பது அறியாமை காலத்தினுடைய பழக்கம். இதை நீங்க செஞ்சா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரல, முழுமையா இஸ்லாத்துல இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ரசூல் சொன்னாங்க, உங்களுக்கு கீழே யாராவது வேலையாட்களாக, பணியாட்களாக, உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபல் யுத்இமுஹு மிம்மா யாக்குல், நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதையே அவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க, நீங்க என்ன உடுத்துறீங்களோ அதையே நீங்க அவங்களுக்கும் உடுத்த கொடுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களால எவ்வளவு சக்திக்குட்பட்டு வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் கொடுங்க, சக்திக்கு மீறி கொடுத்து நம்ம கீழே வேலை பார்க்குறான்னு சொல்லி தலையிலேயே ஓங்கி ஓங்கி கொட்டாதீங்க. அப்படி நீங்க சக்திக்கு மீறி நீங்க அவளை பணி செய்யணும், வேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்கள் சொல்ல, நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு உதவியாரீங்க. சும்மா கட்டளையை மட்டும் போட்டுட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்காதீங்க. முதலாளி சம்பளம் தர்றேன், மாசமானா 1ஆம் தேதி கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கிறேன், என் கையிலேருந்து கொடுக்குறேன் என்ற ஆணவம் எல்லாம் வேண்டாம். அவங்க உங்களுக்கு கீழே எல்லாம் நியமிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். உங்க கீழே இருக்கான்ற எல்லாம் எப்படி ஆட்டினாலும் ஆடுவாருன்னு நினைக்காதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி ஓங்கி தலையில கூட்டின மாதிரி சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, எதற்கு நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால்,
நிறத்தை வைத்து பாகுபாடு பார்த்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மேல்குடியை சேர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். பிலால் என்கின்ற நிறத்தால் கருப்பினத்தைச் சேர்ந்த பின்னணியிலே இருந்தவர் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார். இஸ்லாம் வந்தது, எல்லோரையும் சமமாக்கியது. நிறத்தை வைத்து பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தது. குறைஷி என்பது அரபகத்திலே உயர்ந்த குடி, ரொம்ப முக்கியமான குடும்பம் வச்சுக்கங்க. அந்த குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவங்களுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தாங்களோ ரசூலுல்லாஹ், அதே அந்தஸ்தை கொஞ்சமும் குறையாம அடிமைகளிலிருந்து வந்தவர்களுக்கும் கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு என்ன அந்தஸ்து? குறைஷி அபூபக்கர் ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு யாரு? குறைஷி. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு யாரு? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. உமர் ரலியல்லாஹு யாரு? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பார்வையோ இதே பார்வை தான் கொஞ்சமும் குறைவில்லாமல் பிலால் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரோம் நாட்டிலிருந்து அடிமையாக வந்தவர், அவரும் கொடுத்தாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு பிறவியிலேயே அடிமை. சொல்ல போனா நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா, ஒரு புரிதலுக்காண்டி சொல்கிறேன், அவர்களை அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியாது. பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சிலரை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ இன்னைக்கும் சிலர், அந்த மாதிரியான நிலையிலிருந்து வந்தவங்க. ரசூலுல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு கொடுத்த அந்தஸ்தை நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர்லேருந்து வந்தவங்க. அன்பான சகோதரர்களே, அரஃபா பேர்வழியிலே பெருமானார் உரைத்த அந்த உரையின் சாரம் இதுதான்: நீங்கள் முஸ்லிம்கள் உங்களுக்கிடையில் பாகுபாடு பார்க்காதீர்கள், வேற்றுமையை களைந்தெறியுங்கள், உங்களுக்கிடையிலே ஏற்றத்தாழ்வு வேண்டாம். இன்னைக்கும் நிறைய இடத்திலே நாங்கள் பேசுகிற மொழிதான் உண்மையான மொழி என்று மொழியை வைத்து பாகுபாடு பார்க்கிற பார்வை இருக்கிறதே. நாங்கள் சொந்த ஊர்க்காரர்கள், நீங்கள் எல்லாம் குடியேறி வந்தவர்கள், இந்த ஊருக்கு புழைக்க வந்தவங்க, அதனால எங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குது, இது இருக்குது, உங்களுக்கு ஒரு சில இது இருக்குது சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான பாகுபாடுகளை குடும்பத்தை வைத்து, எங்க குடும்பம் எங்க பாரம்பரியம் எப்படி தெரியுமா, அந்த பாரம்பரியத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. பார்க்குறாங்களா இல்லையா? அன்பு சகோதரர்களே, என்னுடைய ஒரு நண்பரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊர் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்திலே ஒரு ஊர், முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஊர். அந்த நண்பர் சொன்னார், எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர், கல்லூரி காலத்திலே பழக்கமானவர், என் இஸ்லாத்தின் மீது அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர், இஸ்லாமிய கருத்துக்கள் மீது அவ்வளவு ஈர்ப்பு அவருக்கு உண்டு. அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட போய் சொன்னேன், உனக்கு இஸ்லாத்தின் மீது அவ்வளோ பிரியம் இருக்குல்ல, வந்துட வேண்டியதானே இஸ்லாத்துக்கு, நீ வந்துடலாமே, விருப்பப்பட்டு வரலாமே, அவ்வளோ லவ் பண்ணுற, இதனுடைய விஷயங்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்ற, வந்துடலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் வர்றதில் இப்போ கூட தயார், ரெடியாக இருக்கிறேன். ஆனால் என்னன்னா, நான் குறிப்பிட்ட இந்த காஸ்டை சேர்ந்தவன், நான் இஸ்லாத்திற்குள் வந்தால் உங்கள் ஊரிலே எனக்கு பொன் தருவார்களா? அவர் வைத்தார் ஒரு கேள்வி, உங்கள் ஊரிலே எனக்கு பெண் தருவார்களா? உங்களோடு சேர்ந்து என்னை இணைத்துக் கொள்வார்களா? சக முஸ்லிம்களிடத்திலே உறவாடுவதை போன்று என்னிடத்தில் உங்கள் ஊர்க்காரர்கள் உறவாடுவார்களா என்று கேட்டார். அந்த நண்பர் சொல்றாரு, பதில் எனக்கு சொல்ல தெரியல, என்னால் பதில் கொடுக்க முடியல. ஏன்னா எங்க ஊரினுடைய பேக்ரவுண்ட் அப்படித்தான் இருக்கு. இப்போ இஸ்லாத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு மட்டும் சொல்றீங்களே, சொல்லி நாங்க உள்ள வந்தோம்னா உங்க இஸ்லாத்துக்குள்ள அந்த பாகுபாடு இல்லாம இருக்குதா? எங்களை எப்படி பார்க்குறீங்க, பிறப்பிலேயே முஸ்லீமாக வந்தவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை சகோதர சமயத்திலிருந்து நமக்கு வைத்தால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? பதிலை கையில் வைத்திருக்கிறோமா? நம் வாழ்க்கையிலே அந்த பதில் ஏங்க? மௌத்தா போனாலே ஒரு சில இடங்களிலே பாகுபாடு பார்க்கிறார்களே. மௌத்தாகினதற்கு பிறகு அவர் வெளியூர்க்காரர், அதனால இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க வாழ்ந்திருக்காருங்க 40 வருஷங்க, அவருக்கு சொத்து பத்து இருக்குது, வீடு வாசல் இருக்கு, பெரிய நிறுவனம் வச்சு பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் இருந்தாலும் சரிதான், என்னதான் அவர் வெளியூர்க்காரு தான். நம்ம ஊர்ல பிறக்கல, நம்முடைய பூர்வ குடி கிடையாதுல்ல, வெளியூர்ல இருந்து வந்தவங்க. இந்த பார்வை இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நிக்காக கொடுக்கக்கூடிய விஷயத்திலே, சம்பந்தம் மாற்றக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள். ரசூலுல்லாஹ் இடத்துல வளர்ந்த புள்ள ஸைத் இப்னு ஹாரிஸான ஒரு சஹாபி, அடிமையாக வளர்ந்தவர். ரசூலுல்லாஹ் தான் சொந்த பிள்ளையா மாத்திக்கிட்டாங்க. என்ன தெரியுமா செஞ்சு கொடுத்தாங்க? தன்னுடைய சொந்த மாமி குப்பி, தன்னுடைய சொந்த குப்பி மகள் ஸைனப் ரலியல்லாஹு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. தன்னிடத்திலே அடிமையாக இருந்தவர், தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக பாவிக்கப்பட்டவர், தான் வீட்டில் இருந்து தனக்கு எல்லா விதமான உதவி உத்தாசை செய்த ஸைதுக்கு தன்னுடைய குப்பி மகளை, அதாவது ரசூலுல்லாஹ் கட்டிக்கிறதுக்கு தகுதியான, சொல்ல போனால் முறை பொன், நம்மளுடைய பாஷையில சொல்றதா இருந்தா, அந்த பொண்ணை தான்ட்ட அடிமையாக இருந்த ஸைத் ரலியல்லாஹுக்கு காமிச்சு கொடுத்து இஸ்லாத்துக்குள்ள இந்த தாழ்வுலாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு உடைச்சாங்க. கொடுப்போமா இன்னைக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கா? அன்பர்களே, வேண்டும், அதை உடைக்கத்தான் இஸ்லாம் வந்தது. அதை சொல்லத்தான் அரஃபாவிலே இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு சொல்றமா இல்லையா, ஒரு சில குறிப்பிட்ட காஸ்டுகள் இறந்து போய்விட்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட தெருக்குள்ள அந்த பாடியை கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டுக்காங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப அதுக்கும்
ஒரு வெளியூர்காரர் மௌத்தாகிவிட்டால் நாங்கள் இந்த எங்கள் ஊருக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை அவர்களுக்கு செய்ய மாட்டோம், அறிவிப்புகள் உட்பட. இதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? வெளியே நடந்தால் அது தீண்டாமை, இஸ்லாத்திற்குள்ளே நடந்தால் அதுவும் தீண்டாமை தானே. ரசூலுல்லாஹ் அதை களைய சொன்னார்கள். வேண்டாம் உங்களிடத்தில் அந்த தீண்டாமை. ஏன் அந்த பாகுபாடு? ஏன் அந்நியப்படுத்துகிறீர்கள்? ஒருவரை அவர் செய்யக்கூடிய தொழிலை வைத்து, அவருடைய குடும்ப பின்னணியை வைத்து, அவருடைய பேக்ரவுண்டை வைத்து, அவருடைய மொழியை வைத்து, அவருடைய பிறப்பு ஊரை வைத்து அந்நியப்படுத்தாதீர்கள். அது நல்லது அல்ல என்பதை உரக்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் யார் பக்கம் தெரியுமா? யாரை சமூகம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைத்ததோ அவங்க பக்கம் தான் ரசூலுல்லாஹ் நின்னாங்க. மேலோட்டமாக மேல் ஜாதி என்றும் தங்களை உயர்ந்த குடி என்றும் போற்றி கொண்டிருக்கிறவரோடு ரசூலுல்லாஹ் சேர்ந்து நிக்கல. நின்னது யார் பக்கம்னா பாதிக்கப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட, சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களோடு தான் ரசூலுல்லாஹ் நின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இவங்களோடு தான் வாழ ஆசைப்படுறேன். இந்த மாதிரியான கூட்டத்தில் இருக்கும்போது தான் எனக்கு மவுத்து வரணும். நாளைக்கு அல்லாஹ் என்னை எழுப்பும் பொழுதும் இந்த மக்களோடு சேர்த்து தான் என்னை எழுப்பணும்னாங்க. யாருங்க சொல்ல முடியும் இந்த மாதிரி? எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாக மார்க்கத்திலே இந்த அரஃபா நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இதை நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்து வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவில் சொன்ன வார்த்தை தான், அறியாமை காலத்தின் பழக்க வழக்கங்கள் என்று எதுவெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிட்டேன் என் காலுக்கு கீழே. இன்னும் தோண்டாதீங்க, மறுபடியும் அதை எடுக்காதீங்க, நாத்தம் தான் அடிக்கும். பழசு புதஞ்சது தான். மறுபடியும் தோண்டி எடுத்து நீங்கள் அந்த பழைய பழக்க வழக்கம் என்கின்ற பெயரிலே, எங்களுடைய பாரம்பரியம் என்கின்ற பெயரிலே, எங்களுடைய வாழ்வாங்கு நாங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கின்ற பெயரெல்லாம் கொண்டு வராதீங்க. அது நாற்றம் அடிக்கக்கூடியது. புதைத்ததாகவே இருக்கட்டும். உங்களிடத்தில் 2 இருக்கிறது, அதை பற்றி பிடிக்குங்கள். ஒன்று அல்லாஹ்வின் வேதம், 2வது நாம் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த 2ஐயும் பிடிச்சிக்கங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய உரைதான் அரஃபாவினுடைய உரை. அந்த அரஃபாவுடைய நாளிலே இருக்கிறோம். இன்றைய தினம் நம்மிலே பலர் நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டும் முயற்சிக்க வேண்டும். பாவ மன்னிப்பை கோர வேண்டும். தௌபா செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ்விடத்திலே உருக்கமாக கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த வருடம் இங்கே நாங்கள் இருக்கிறோம், வரக்கூடிய ஆண்டுகளிலே எங்களையும் அரஃபாவிற்கு கொண்டு போ, நாங்களும் அரஃபாவிலே இஹ்ராம் தரித்து அமர வேண்டும், தல்பியா சொல்ல வேண்டும். அந்த மைதானத்திலே மக்கள் கூடுகிற அந்த சங்கமத்திலே எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்பளிப்பாக என்று நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.